அதுக்கு முன்னால் ஒரே நீங்க சொன்னதுல இருந்து ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு ஒண்ணும் இல்ல. இந்த ஹிந்தி மும்மொழி கொள்கை வந்தால் தமிழ் மொழி அதனால அழிந்து விடும் அல்லது பாதிப்புக்குள்ளாகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இரண்டாவது உத்தரப்பிரதேசத்துல அந்த அவத் மொழி, அந்த போஜ்புரி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் பாதிக்கப்பட்டதா சொன்னீங்க. தமிழ் மொழி பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா ஒருவேளை மும்மொழி திட்டம் கொண்டு வந்தால்? தமிழ் மொழியின் வளர்ச்சி. தமிழ் என்பது 5000 ஆண்டு கால பழமையான நாகரிகத்தை கொண்ட ஒரு மொழி. அது நாள்தோறும் மெருகூட்டப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறதை தவிர அழியும் நிலையில் அது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்ல வருவது, ஒரு அரசு நடவடிக்கைகளின் மூலமாக மாநில மொழியை அடித்துவிட்டு இந்தி மொழியை திணிக்கக்கூடிய வேலையை வட இந்திய சக்திகள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள். அதிலே பல மாநில மொழிகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தகைய அபாயம் தமிழ்நாட்டை சூழ்ந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் நாம் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கின்றோம். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னோம்னா, நீங்க கடந்த காலத்தில் நடந்த பாரதிய ஜனதா கட்சி அரசுடைய நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பார்த்து இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறோம். 2014 என்ன நிலைப்பாடுகள் இருந்ததோ அது 2016 எப்படி எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் 3வது மொழியாக எந்த மொழியை வேண்டுமென்றாலும் கற்கலாம் என்ற நிலை முன்பு இருந்தது. அது பிரெஞ்சை கத்துக்கொள்ளலாம், ஜெர்மனியை கத்துக்கொள்ளலாம், சீனாவுடைய மேண்டரினை கத்துக்கொள்ளலாம், அரபியை கத்துக்கொள்ளலாம், அப்படி இருந்துச்சு. இப்ப 2014 எப்படி மாத்திருக்காங்கன்னா, இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவர்கள் அரசாணை பிறப்பித்து சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சியை நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்தி பேசாத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில 3வது மொழியாக இந்திக்கு முன்னுரிமை கொடுக்கல என்று சொல்கிறார்கள். அதாவது அவருடைய தூர நோக்கி என்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதுதான். நேரடியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தால் நாடு பொங்கி எழுந்துவிடும் என்ற காரணத்தினால தந்திரமாக சில நுட்பங்களை கையாளுகிறார்கள். இப்போது தமிழ்நாட்டில 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்வதிலே என்ன தயக்கம் என்று கேட்கிறார்கள். நாம் இந்தியை கற்றுக்கொள்வதிலே எந்த தயக்கமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் 10 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் அரசு கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு அரசாங்கம் அதற்காக சிரத்தை எடுத்துக்கொண்டு கூடுதல் நிதி ஒதுக்கி தந்திரமாக மாநில மொழிகளை பலகீனப்படுத்தக்கூடிய வேலைகளிலே ஈடுபடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஓகே சார். சார், இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வைத்திருக்கிறார். என்னவென்றால், நடிகர் விஜய் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி, அதாவது மத்திய கல்வி வாரிய பாடத்திட்டத்திற்கு கீழான பள்ளிக்கூடத்தை அவர் நடத்தி வருகிறார். இதே போல திமுக தலைவர்களும் மற்றும் பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்களும் நடத்தி வரும் இந்த பள்ளிக்கூடங்களில் இந்த இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறாங்க. ஆனால் ஏழை எளிய குழந்தைகள் ஹிந்தி படிப்பதை தடுப்பதற்காகத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு அரசியலை செய்து வருகிறார்கள். நடிகர் விஜயும் அதைத்தான் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். உண்மையிலே இந்த விஜய் உள்ளிட்டவர்கள் இந்த நடத்தக்கூடிய இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில், திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் நடத்தக்கூடிய அந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கற்றுக் கொடுத்து விட்டு மற்றவர்கள் படிப்பதற்கு இவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்தி திணிப்பைத்தான் எல்லோரும் எதிர்க்கிறார்களே தவிர இந்தியை படிப்பதையோ விரும்பி மக்கள் கற்றுக்கொள்வதையோ யாரும் தடுக்கவில்லை. விஜய் உட்பட இதுதான் யதார்த்தமான நிலையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விஜயும் திமுக 2ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது 3ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது முதல் கட்ட தலைவர்களோ அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் என்பது தனியார் பள்ளிக்கூடங்கள். தனியார் பள்ளிக்கூடங்களில நெறிமுறைகளை இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு வகுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் பாடத்திட்டங்களை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் ஒரு அரசாங்கமே இந்த இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகளைத்தான் இங்கே எல்லாரும் எதிர்க்கிறார்களே தவிர இந்தியை படிப்பதையோ கற்றுக்கொள்வதையோ அதன் மீது விருப்பங்களோடு பலர் ஆர்வம் கட்டதை யாரும் தடுக்கவில்லை. தயவு செய்து அண்ணாமலை அவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு திணிப்பை தான் இங்கே எல்லோரும் மொழி உணர்வோடு எதிர்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அது மாதிரி அண்ணாமலை எல்லாவற்றையும் மாற்றி திரித்து சித்தரிக்க கூடாது, தவறான கருத்திலே உருவாக்க கூடாது.